எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையின் தரம் 2 சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்காக நடாத்தப்படுகின்ற 2வது வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையின் 1வது வினாத்தாள் தாபன விதிக்கோவை மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக அமையப்படுகிறது. அந்த வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு செயலமர்வில் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இன்றைக்கும் சந்திக்கிறோம். ஏற்கனவே பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிற காணொளிகள் உங்களுடைய பயன்பாட்டுக்காக பதிவிடப்பட்டிருந்தது. நேரம் ஒதுக்கி அந்த விடயங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒவ்வொரு மட்டத்தில் நாங்கள் படிப்பிக்க வேணும். எல்லா பரீட்சைகளுக்கும் ஒரே விதமாக அதை சமர்ப்பிக்க இயலாது. அப்போ என்னோட நிறைய பிள்ளைகள் கேட்குற கேள்வி, நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக நீங்கள் ஒரு புத்தகம் எழுதலாமா EV எக்ஸாமுக்கு? நான் நிச்சயமான என்னுடைய பதில் இல்லை என்பது தான். எல்லோரும் திருப்திப்படுகிற விதமாக ஒரு கறி சமைக்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஒரு 3 வயது பிள்ளை, 10 வயது பிள்ளை, 25 வயதில் இருக்கிற ஒரு ஆள், 50 வயது, 70 வயது, இவர்கள் எல்லோரும் திருப்திப்படுகிற விதமாக ஒரு கதை உங்களால் சமைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பக்குவம் உண்டு. அதுபோல தான் இந்த பாடம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தரம் 3 இருக்கிற 1வது EV எக்ஸாமாக்களுக்கான அணுகுமுறை வேறு, 2வது தரத்தில் இருக்கிறவர்களுக்கு வேறு, ஒரு இலங்கை நிர்வாக சேவை அல்லது சுப்ரா எக்ஸாம் எழுதுகிறார்களுக்கு வேறு. அப்போ எல்லோருக்கும் பொதுவாக ஒரு புத்தகம் அல்லது ஒரு ஒளிப்பதிவு செய்ய இயலாது. எப்போதும் உங்களுக்கு பொருத்தமான ஒளிப்பதிவுகள் மட்டும்தான் உங்களுடைய தளத்தில் பகிரப்படும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு, என்னுடைய யூடியூப் தளத்தில் போயிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய பரீட்சைக்கு எந்த மட்டம் போதுமானதோ அந்த மட்டத்தில் உள்ள காணொளிகள் மட்டும் உங்களுடைய குழுவில் பகிரப்படும். அதை நீங்கள் பார்த்தால் போதுமானது. சரி, இப்போ நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான கடந்த செயலமர்வுகளில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பார்க்குறோம். 1ஆம் 2ஆம் அத்தியாயங்கள் இப்போது நிலுவையாகவே இருக்கிறது. அது தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் கலந்துரையாடப்படும். நியமனம் தொடர்பாக நிறைய பேசிட்டோம். அது தொடர்பில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்காது, அந்த பகுதி தெளிவுபட பேசியிருக்கிறோம். சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டங்கள் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள், அவற்றினுடைய உள்ளடக்கங்கள், சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களை திருத்துவதற்கான நடைமுறைகள் என்பவை பற்றியும் அழகாக பேசியிருக்கிறோம். 5வது அத்தியாயம் அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள், அது தனியாக அது மட்டும்தான். அந்த பகுதி சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். நியமனங்களை நெறிப்படுத்தும் நியதிகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பாக அதில் ஆக கூடுதலான விடயங்கள் பேச இல்லை. மெடிக்கலை பற்றி பேசினாங்கள், சத்தியம் அல்லது உறுதியுரை சம்பந்தமாக பேசியிருந்த நாங்கள் ஒவ்வொரு ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர்களும் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு பங்களிப்பு வழங்குவது தொடர்பாக பேசியிருந்தார்கள். நிரந்தரமான ஓய்வூதிய உரித்தற்ற அலுவலர்கள் PSPFக்கு பங்களிப்பு செய்கிற சம்பந்தமாக இந்த விடயங்கள் தொடர்பில் பேசியிருக்கிறேன். இதில் உள்ளடங்குகிற நேர்முக பரீட்சை சபை ஒன்று எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என்பது தொடர்பாக இறுதியாக பேசி நிறைவு செய்த ஞாபகம் எனக்கு இருக்குது. சரிதானே? இந்த அளவுக்கு அந்த விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அதுபோல் நாங்கள் இதே விடயத்தை பார்க்குற நேரத்தில் தாபன விதிக்கோவையினுடைய 47வது அத்தியாயத்தின் 1வது பகுதிக்கு போய் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய பொது நடத்தை, ஒழுக்கம் மற்றும் பொது நடத்தை தொடர்பான விடயங்களை பற்றி அழகாக பேசியிருக்கிறேன். நிச்சயமாக அப்படியான ஒரு கேள்வி ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேர்முக பரீட்சை தொடர்பாக அதற்கு பின்பாக பேசியிருக்கிறேன். நாங்கள் நேர்முக பரீட்சை சபை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் பேசி நிறைவு செய்திருக்கிறார். நேர்முக பரீட்சை சபைக்கு எவ்வாறான ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றி. அடுத்த அத்தியாயம் உங்களை பற்றியது. உங்களை பற்றிய விடயத்துக்கு போகிறதுக்கு முன்பாக
முன்னாள் படைச்சேவையாளர்களுக்கான சலுகைகள் பற்றி பேசுவோம். இது ஒரு முக்கியமான விடயம். சரிதானே? முன்னாள் படை வீரர்கள் படைத்துறையில் பணியாற்றி குறிப்பிட்ட காலம் நிறைவு செய்யப்பட்டால் அவர்கள் தங்களை விடுவிக்குமாறு கோரி விடுவிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு விடுவிப்பு பெறுகிறவர்கள் அரசாங்க சேவையில் ஏனைய சேவைகளுக்கு அல்லது பதவிகளுக்கு ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகிற போது விண்ணப்பிப்பார்கள். அப்படி விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு 3 விதமான சலுகைகள் இருக்கிறது. அந்த சலுகைகள் எவை என்பதை பற்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். சரிதானே? இது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. முன்னாள் படைச்சேவையாளர்களுக்கு அரசாங்க பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பின் போது வழங்கப்படக்கூடிய 3 விதமான சலுகைகள் பற்றி குறிப்பிடுக என்று கேட்கப்படுமாக இருந்தால் நாங்கள் முன்னுரையாக சொல்ல வேணும். தரைப்படை, கடற்படை, வான்படை என்பவற்றில் சேவையாற்றி 50 வயதுக்கு மேற்படாத வயதினை கொண்டவர்களாக தற்போது அரசாங்க சேவையில் நியமனத்துக்காக விண்ணப்பிக்கின்ற முன்னாள் சேவையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள். இங்கே விடயத்தை பார்க்கணும். இப்போது அவருடைய வயது 50க்கு மேலே இருக்கக்கூடாது. சரிதானே? தரைப்படை, கடற்படை, வான்படை என்பவற்றில் சேவையாற்றி தற்போது அரசாங்க நியமனம் ஒன்றை, அரசாங்க சேவையில் நியமனம் ஒன்றை கோருகின்ற முன்னாள் படை வீரர்களுக்கு அல்லது முன்னாள் படை சேவையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள். 1, வயதில்லை. முதலாவது விஷயம் வயதில்லை தொடர்பானது. நியமனத்துக்கு வயது கோருகிற போது நான் எளிமையாக வழங்குற மாதிரி சொல்லுகிறேன். 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போது விண்ணப்பிக்கிற உத்தியோகத்தருக்கு 46 வயது. முன்னாள் படை சேவையாளருடைய விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறார். அவருக்கு 46 வயது. சொல்லப்பட்டிருக்கு 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது. அவர் 12 வருடங்கள் விமானப்படையில் சேவையாற்றி இருக்கிறார். இப்போ அவற்ற வயது 46. நாங்கள் எப்படி அவருடைய வயதை கணிக்க வேண்டும் என்றால், இப்போது அவருக்கு 46 வயது, 12 வருடங்கள் விமானப்படையில் சேவையாற்றி இருக்கிறார். இந்த 46ல் இருந்து 12 கழித்தால் 34 வருடங்கள். விண்ணப்பிக்கும் நோக்கத்திற்காக மட்டும் அவருடைய வயதில்லை, தற்போது 34 என கருதப்பட வேண்டும். விளங்குதா? முன்னாள் படை சேவையாளர் ஒருவர் நியமனத்துக்காக விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் பதவியின் உச்ச வயதில்லை, அவருடைய வயதில் இருந்து குறைவாக இருக்குமாக இருந்தார். அவருடைய வயது அதிகமாக இருந்து வயதில்லை குறைவாக இருக்குமாக இருந்தால் அவர் படையில் சேவையாற்றிய காலம் கழிக்கப்பட்ட பின்னர் வரும் எண்ணிக்கையினைத்தான் பொருத்தமான வயதாக கருதப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல 46 வயது, 12 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கிறார். விண்ணப்பம் கோரும் பதவியினுடைய வயதெல்லாம் 35 என்று சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் 46ல் இருந்து அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்து 12 வருஷத்தை கழிக்கிறோம். 34 வருடங்கள் அவர் தகுதியானவர். சரி, வயதில்லை தொடர்பாக சலுகை என்ன என்று பார்த்தாச்சு. முன்னாள் படை சேவையாளர் ஒருவர் அவர் நியமனம் கோரும் பதவியின் உச்ச வயதில்லையை அவருடைய வயதிலிருந்து படையில் சேவையாற்றிய காலம் கழிக்கப்பட்ட பின்னர் வரும் வயதாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, கல்வி தகமை. இந்த கல்வி தகமை பற்றிய சலுகை பட்டம் ஒன்று தகுதியாக கோரப்படும் போது செல்லாது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம் கல்வித்தகமையாக கோரப்படும் போது இந்த சலுகை செல்லாது. அது தவிர்ந்த வேறு சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம் ஒன்று கல்வித்தகமையாக குறித்து உரைக்கப்பட்ட பதவி ஒன்று தவிர்ந்த ஏனைய பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்து உரைக்கப்பட்ட கல்வி தகமைகளுக்கு உடன் பின்பான தகமை. உடன் பின்பான தகமை என்பது உண்மையில உடன் முன்னான தகமை. அதற்கு முன்னான தகமை அவர் பெற்றிருந்தால்
அவர் உரிய தகமையை பெற்றவராக கருதப்பட வேண்டும். இப்போ உதாரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டால், முன்னாள் படைச்சேவையாளர் ஒருவர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்தால் அவர் உயர்தரம் சித்தியடைந்தவராக கருதப்பட வேண்டும். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற தகுதி என்னவோ அதில் அவர் இருந்தால் அதற்கு அடுத்த நிலையில் அவரை வச்சு நீங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? இது எதுக்கு பார்க்கக்கூடாது? பல்கலைக்கழக பட்டம் ஒன்று தகுதியாக கேட்கப்படும் போது அவர் ஏல் பாஸ் பண்ணி இருந்தால் அதை பட்டமாக எடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு செல்லாது. பல்கலைக்கழக பட்டம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் கோரப்படும் கல்வி தகமைக்கு பின்னுள்ள அதுக்கு முன்னுக்கு 9ஆம் வகுப்பு என்றால் அவர் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தார். சரிதானே? கல்வி பொது தராதர சாதாரண சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்றால் அவர் 10ஆம் ஆண்டு படித்திருந்தால் அந்த தகமை உடையவராக கருதப்பட வேண்டும். 3வது தொழில்நுட்பம் சார்ந்த தகமைகள். இப்போ NVQ சர்டிஃபிகேட் அப்படி எல்லாம் கேட்பீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த தகமைகள். அவரிடம் சான்றிதழ் இல்லாவிட்டால் பரவாயில்லை. படையில் அவர் கடமையாற்றும் போது உரிய தொழில்நுட்ப கூறுகளில் அந்த டெக்னிக்கல் டிவிஷனில் அவர் வேலை செய்திருக்கிறார் என்ற கடிதம் இருந்தால் போதும். உரிய தொழில்நுட்ப கூறுகளில் பணியாற்றி தேர்ச்சி அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் அவர் தொழில்சார் தகமைகளை கொண்டவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ முன்னாள் படை சேவையாளர்களுக்கான சலுகைகள் என்று வருகிற போது வயது எல்லையில் சலுகை இருக்குது, கல்வி தகமைகள் தொடர்பாக சலுகை இருக்குது, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் சார்ந்த தகமைகள் என்கிற 3 விதமான சலுகை இருக்கிறது. இந்த 3 சலுகைகளையும் திரும்ப ஒரு கால் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. உங்கள்ட்ட கேட்டால் எழுதக்கூடிய மாதிரி. நான் கொஞ்சம் சில விடயங்களை இன்றைக்கு தட்டி விட்டுட்டு அங்கங்கு இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு தகுதிகான் காலம் என்பதை நிலுவையாக வச்சுக்கொள்வோம். சரிதானே? தகுதிகான் காலம் திரும்ப பேசுவோம். தகுதிகான் காலம் என்பதை நிலுவையாக வச்சுக்கொண்டு இன்றைக்கு வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை EB எக்ஸாம் சம்பந்தமாக கலைப்போம். சரியா? முதலாவது கேள்வி, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கான நோக்கங்கள் எவை? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நோக்கங்கள் எவை? இந்த கேள்வி என்னென்றால், ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் என்னென்ன நோக்கங்களுக்காக EB எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும் என்று கேட்கிறாங்க. 3 நோக்கங்களுக்காக அவர் வினைத்திறமைகான் தடை பரீட்சையில் சித்தியடைதல் வேண்டும். 1, சேவையில் உறுதிப்படுத்துவதற்காக, கன்ஃபர்மேஷனுக்கு, சேவையில் உறுதிப்படுத்துவதற்காக. 2வது, உயர் தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்காக. 3வது, குறிப்பிட்ட வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக, குறிப்பிட்ட சேலரி ஸ்டெப்புக்கு பிறகு போறதுக்காக. அப்போ இந்த 3 நோக்கங்களுக்காக ஒரு உத்தியோகத்தர் வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்தல் வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர், முதலாவது நீங்க 1 2 போட்டு எழுதக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் 1, சேவையில் உறுதிப்படுத்துவதற்காக. 2வது, தற்போதுள்ள தரத்திலும் உயர் தரத்திற்கு பதவி உயர்வு பெறுவதற்காக. 3வது, குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்கப்பட்டுள்ள வினைத்திறமைகான் தடை பரீட்சையில் சித்தி அடைதல் வேண்டும். விளங்குதா? என்ன சொல்றாங்க? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் உறுதிப்படுத்துவதற்காக அல்லது தற்போதுள்ள சேவையின் தரத்துக்கு மேலுள்ள உயர்தரத்திற்கு பதவி உயர்வு பெறுவதற்காக அல்லது குறிப்பிட்ட வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்கப்பட்டுள்ள வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இது முதலாவது கேள்வியும் விடை. 2வது,
வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையை நடத்தும் பொறுப்பு யாருக்குரியது? வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையை நடத்தும் பொறுப்பு யாருக்குரியது என்று கேட்டால், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்து உரைக்கப்பட்டபடி தொடர்புடைய அதிகாரியினால் வினைத்திறமைகான் தடைப்பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்து உரைக்கப்பட்டபடி தொடர்புடைய அதிகாரி வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையை நடத்த வேண்டும். இரண்டாவது விடயம், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையை எந்த அதிகாரி நடத்த வேண்டும் என்பது குறித்துரைக்காத சந்தர்ப்பத்தில் நியமன அதிகாரி அல்லது நியமன அதிகாரியினால் பெயர் குறித்து ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகாரி பரீட்சையை நடத்த வேண்டும். இதுதான் உங்களோட விட. எப்படி சொல்ல போறீங்க? சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்திலே யார் சோதனை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோ அவர் நடத்தும். சொல்லாத நேரத்தில் நியமன அதிகாரி நடத்தலாம் அல்லது நியமன அதிகாரி ஒருவரை நியமிக்கலாம். இப்போது உங்களோட நியமன அதிகாரி சிலீடாவை நியமித்திருக்கிறேன். ஒரு காலத்துல பரீட்சை திணைக்களத்தை நியமித்திருந்தார். இப்ப நியமன அதிகாரி பரீட்சையை நடத்துவதற்கு ஒருவரை குறித்துரைத்து நியமிக்கலாம். இந்த ரெண்டு விடைய 143, 144 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சரி. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்கப்பட்ட உரிய அதிகாரியினால் வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை நடத்தப்பட வேண்டும். வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை எந்த அதிகாரி நடத்த வேண்டும் என்பது சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்காத சந்தர்ப்பத்தில் நியமன அதிகாரி அல்லது நியமன அதிகாரியினால் பெயர் குறிப்பிட்ட அதிகாரி வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையை நடத்த வேண்டும். சரி. மூன்றாவது கேள்வி, வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த உத்தியோகத்தர் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை யாது? வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த உத்தியோகத்தர் தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்? 2 விடயங்கள் செய்ய வேண்டும். சரிதானே? ஒன்று, வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த உத்தியோகத்திற்கு நியமன அதிகாரி அவர் குறித்த வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார் என்பதனை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் உள்ள பின்னிணைப்பு 11 உள்ள மாதிரிக்கு அமைவாக தயாரித்து தாமதமின்றி வழங்க வேண்டும். முதலாவது விடயம் என்ன? வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு நியமன அதிகாரி குறித்த உத்தியோகத்தர் வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார் என்கிற கடிதத்தினை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 11 உள்ள மாதிரிக்கு அமைவாக தயாரித்து வழங்க வேண்டும். இரண்டாவது, உத்தியோகத்தருடைய அடுத்த சம்பள ஏற்றத்துக்கு தொடர்புடைய படிவத்துடன், வேதனை ஏற்ற படிவத்துடன் அந்த கடிதத்தின் பிரதியை உரிய அதிகாரி இணைத்தல் வேண்டும். அவருக்கு அடுத்த இன்கிரிமெண்ட் போடுறதுன்றா EB எக்ஸாம் பாஸ் பண்ணினா தான் போடலாம். இப்ப அவருடைய வேதனை ஏற்ற கடிதத்தை, வேதனை ஏற்ற ஆவணத்தோடு, அவருடைய இன்கிரிமெண்ட் சர்டிபிகேட்டோட EB எக்ஸாம் பாஸ் பண்ணின இந்த கடிதத்தினுடைய பிரதியை உரிய அதிகாரி இணைக்க வேண்டும். 2 விஷயத்தையும் எழுதினீங்கன்னா சரி. என்ன சொன்னாங்க? அவர் வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார் என்பதை நியமன அதிகாரி பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், இந்த புத்தகம் தான், இதுல இருக்கிற பின்னிணைப்பு 11 அமைவாக கடிதத்தை தயாரித்து தாமதம் இல்லாமல் அவருக்கு அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய அடுத்த வேதனை ஏற்றத்துக்கு தேவைப்படுகின்ற படிவங்களோடு இந்த கடிதத்தின் ஒளிப்பட பிரதியை உரிய அதிகாரி இணைக்க வேண்டும். அடுத்தது, ஒரு உத்தியோகத்தருடைய வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த தினம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது?
உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த திகதி அல்லது சித்தியடைந்த தினம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? நிரந்தரமான சேவை ஒன்றில் பணியாற்றுகிற உத்தியோகத்தர் அவரை நிரந்தரமாக்குதல், பதவி உயர்த்துதல் அல்லது வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைதல் என்பவற்றுக்கு தொடர்பான பரீட்சைகளில் சித்தியடைந்த தினம் என்று கருத வேண்டியது அவர் அந்த பரீட்சைக்கு தோற்றிய தினம் அல்லது பரீட்சை நடைபெற்ற தினமாகும். உத்தியோகத்தர் ஒருவர் பரீட்சையில் சித்தியடைந்த தினமாக கருத வேண்டியது அவர் பரீட்சைக்கு தோற்றிய தினம். ஆனால் ஏதேனும் காரணங்களால உரிய காலப்பகுதியில பரீட்சை நடத்தப்படாவிட்டால் பரீட்சை தாமதமாவதற்குரிய காரணங்களை கருத்தில் கொண்டு அவர் சித்தியடைந்த திகதி செயல்படுவது எப்போது என்பது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். ஒரு உத்தியோகத்தர் பரீட்சையில சித்தியடைந்த திகதி என்பது அவர் பரீட்சைக்கு தோற்றிய திகதி. ஆனால் உரிய காலத்தில் பரீட்சை நடைபெறாவிட்டால் அது தொடர்பாக கவனம் செலுத்தி ஆணைக்குழு அவர் சித்தியடைந்த திகதியை தீர்மானிக்கும். என்ற காலம் கடந்து நடைபெறுகிற போது ஒரு பிரச்சனை வரும். நான் இதை எளிமையாக உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுறேனே. இப்போ ஃபர்ஸ்ட் இபி டிஓஆர்கள் பாஸ் பண்றது, அவர்களுக்கு ஒரு வருஷத்துல 2 பரீட்சை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் எளிமையாக இதை விளங்குற மாதிரி சொல்லுகிறேன். ஒரு வருஷத்துல 2 பரீட்சை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சேவைக்கு சேர்ந்து 3 வருடத்துக்கு உள்ள அவர்கள் முதலாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில சித்தியடைய வேண்டும். 3 வருடத்துக்குள்ள சித்தியடைய வேண்டும் என்றால் 3 வருட காலப்பகுதியில் அவர்களுக்கு 6 பரீட்சை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். சரிதானே? 6 பரீட்சை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி 6 பரீட்சைகள் நடத்தப்பட்டிருந்தால் அந்த 6ல அவர் எந்த பரீட்சையில சித்தி அடைகிறாரோ அந்த திகதி அவர் இவிஎஸ்எம் பாஸ் பண்ண திகதி. 3 வருஷத்துக்குள்ளே அவர் பாஸ் பண்ணிட்டா சரி. 3 வருஷத்துக்குள்ள 6 பரீட்சை நடந்துட்டுது. இப்போ ஆட்சேபனை இல்லை. சரிதானே? அவர் பாஸ் பண்ண திகதி 3 வருஷத்துக்குள்ளதானே அந்த திகதி வரும். அது சித்தி அடைந்த திகதியாக கருதப்படும். அவர் உரிய திகதியில சேவையில உறுதிப்படுத்தப்படுவார். 3 வருஷமா பரீட்சை நடக்க இல்லை அல்லது 3 பரீட்சை தான் நடந்திருக்கு. அப்ப அவருக்கு அவருடைய காலப்பகுதி என்பது 6 பரீட்சையும் நடந்து முடிஞ்சால்தான் அவருக்கு 3 வருஷம் முடிஞ்சது என்று கருதுவோம். 3 தர 365 அல்ல. 6 பரீட்சையும் நடந்து எப்ப முடியுதோ 6வது பரீட்சை முடிகிற போதுதான் அவருக்கு 3 வருஷம் முடிஞ்சதாக கருதப்படும். சில வேளைகளில் 3 பரீட்சைகள் தான் 3 வருஷத்துக்கு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த 4ஆம் 5ஆம் 6ஆம் ஆண்டுகளில் தான் இந்த பரீட்சை நடக்குது என்று சொன்னால் இப்போது அவர் சித்தி அடைந்த திகதியாக அந்த பரீட்சை நடந்த திகதியை கருத மாட்டார். 6 பரீட்சைகளுக்கு உள்ளாக அவர் அல்லது 6வது பரீட்சையிலேனும் அவர் சித்தி அடைந்தால் அவர் சித்தி அடைந்தது அவருக்கு ஒதுக்கப்பட்ட 3 வருட காலப்பகுதிக்குள் என்று கருதப்படும். சில வேளைகளில் விதிவசத்தால் அவர்கள் அந்த 6 பரீட்சைகளை சித்தி அடையாமல் 7வது பரீட்சையில சித்தி அடைகிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் பரீட்சையில சித்தி அடைய தாமதம் ஆகுது. இப்போது அவருக்கு பிரச்சனை வரும். 6வது பரீட்சை நடந்த திகதிக்கு மேலதிகமாக 7வது பரீட்சை நடந்த வரைக்குமான காலப்பகுதி எவ்வளவு என்று பார்க்கலாம். சரிதானே? இடையில ஒரு 10 மாதங்கள் இருந்ததாக கருதி கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் இப்போது அவருடைய சேவையில உறுதிப்படுத்துகிற திகதி அல்ல அவருடைய வேதனையேற்ற திகதி 10 மாதங்கள் பின்னுக்கு போகும். எவ்வளவு கால வித்தியாசத்திலே அவர் சித்தி அடைந்தாரோ அந்த காலப்பகுதியினுடைய அளவால அவருடைய வேதனையேற்ற திகதி சேவையில உறுதிப்படுத்துகிற திகதி என்பதை பின்னோக்கி நகரும். இதுதான் மேலதிகமாக எடுத்த காலம். இந்த 6 பரீட்சைக்குள்ள அவர் சித்தி அடைவதாக இருந்தால் அது காலம் கடந்து பரீட்சை நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் 3 வருஷத்துக்குள்ள சித்தி அடைந்ததாகவே கருதப்படுவார்.
ஆனால் 6 சந்தர்ப்பங்களையும் தவற விட்டு அதன் பின்பாக சித்தி அடைந்தால் 6வது சந்தர்ப்பத்தில் இருந்து அவர் சித்தி அடைந்த சந்தர்ப்பம் வரையிலான அந்த காலப்பகுதியின் அளவால் அவருடைய சேவை காலம் குறைவடையும். இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? இதுக்குள்ள பெரிய அளவுக்கு நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஒரு உத்தியோகத்தர் உரிய காலப்பகுதியில் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைந்து தன்னுடைய தகமைகளை பூர்த்தி செய்வதற்கு தவறும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று பார்ப்போம். ஒரு உத்தியோகத்தர் உரிய திகதியில் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைய தவறுவாராக இருந்தால், அவருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தில் சித்தி அடைய தவறுவாராக இருந்தால் அப்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை. முதலாவது, அந்த திகதி தொடக்கம் அவருக்குரிய வேதன ஏற்றம் பிற்போடப்பட்டு அந்த விடயம் அவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். குறித்த உத்தியோகத்தர் அவருக்கென குறித்துரைத்த காலப்பகுதியில் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைய தவறுவாராக இருந்தால், 6 தடவைக்கு மேலே அவர் சித்தி அடையவில்லை என்றால், இப்போது அவருடைய வேதனை ஏற்றம் பிற்போடப்பட்டு அந்த விடயம் உத்தியோகத்திற்கு முறையாக அறிவிக்கப்பட வேண்டும். வேதனை ஏற்றம் பிற்போடப்படுவது என்ற கருத்து அவருடைய இன்கிரிமெண்ட் டேட் இனி பின்னுக்கு போயிடும். சரிதானே? அதனுடைய பிரதி நியமன அதிகாரிக்கும் நிர்வாக அதிகாரிக்கும் அனுப்பப்பட வேண்டும். நியமன அதிகாரி, நிர்வாக அதிகாரி ஆகியோருக்கு அனுப்ப வேண்டும். நியமன அதிகாரி நிர்வாக அதிகாரியும் வேறுபடுவார்கள். இப்போ எங்களை பொறுத்தவரையில் இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களுக்கு நியமன அதிகாரி பொது சேவை ஆணைக்குழு, நிர்வாக அதிகாரி பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர். அப்போ சில வேளைகளில் அந்த வேறுபாடு இருக்கும். நம்ம நியமன அதிகாரிக்கும் நிர்வாக அதிகாரிக்கும் அந்த விடயம் தொடர்பாக அறிவிக்க வேண்டும். உத்தியோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் விசேட காரணங்கள் இருந்தால் அவருக்கு வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைவதற்கு கால நீடிப்பை அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரத்தோடு பொறுப்பான உத்தியோகத்தர் வழங்கலாம். உரிய காரணங்களை தெரிவித்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை நியமன அதிகாரி, யாருக்கெல்லாம் நியமன அதிகாரம் இருக்குதோ அவர் ஆணைக்குழுவினுடைய சம்மதத்தோடு தான் அதனை வழங்கலாம். அவருக்கு கால நீடிப்பு வழங்கலாம். கால நீடிப்பு வழங்கப்பட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள உத்தியோகத்தர் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடையாவிட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட கால நீடிப்புக்கு மேலதிகமாக அவர் எவ்வளவு காலம் எடுக்கிறாரோ அந்த காலத்தினால அவருடைய வேதனையற்ற திகதி பிற்போடப்படும். இது நான் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். இதில் இருக்கிற போது கொஞ்சம் வசன குறைபாடுகள் இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவனத்தில் கொள்ள தேவையில்லை. உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் அவருடைய வினைத்திறமகான் தடைப்பரீட்சைக்கு அவர் சித்தியடைய தவறுவாராக இருந்தால் அவருக்கு ஒரு கால நீடிப்பை கொடுக்கலாம். அவருக்கு மேலதிகமாக வழங்கப்பட்ட கால நீடிப்பிலே அவர் சித்தி அடையாவிட்டால் அந்த காலத்துக்குள்ளே அவர் சித்தி அடைஞ்சா சரி, அதுக்கு மேலே இப்போ கால நீடிப்பு வழங்கலன்றது பிள்ளைகள் இப்படித்தான். இப்போ 6 எக்ஸாம் அவருக்கு எலிஜிபிள், 3 எக்ஸாம் தான் எழுதியிருக்கிறார், இன்னும் 3 இருக்குது. ஆனால் 3 வருஷம் முடிஞ்சுது. அப்போ 3 வருஷம் முடிஞ்சால் இப்போது அவருடைய காலம் முடிஞ்சுது. ஆனால் அவர் கேட்டு கால நீடிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் 3 எக்ஸாம் வரைக்கும் அவருக்கு கால நீடிப்பு இருக்குது. மொத்தமாக 6 பரீட்சை நடக்க வேணும். அது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, பரீட்சை நடக்க இல்லை. அப்போ இப்போது அவர் கால நீடிப்பை பெற்றுக்கொள்ளுவார். ஆனால் 6 பரீட்சை முடிஞ்சது, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கால நீடிப்புக்குள்ள அவர் பரீட்சையில் சித்தி அடையலைன்னா அதுக்கு மேலதிகமாக அவர் எடுத்த காலத்தினால அவருடைய வேதனையற்ற திகதி பிற்போடப்படும். அதை புரிஞ்சு கொண்டா சரி. சரிதானே? திணைக்கள பரீட்சைகள் தொடர்பில் வேண்டாம். அடுத்தது, அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகின்ற விதம். ஒரு அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுகிற விதம் அதிக அளவில் முக்கியத்துவம் வரையில் நான் அந்த விடயத்தையும் கையை விடுகிறேன். விடுவித்தலுக்கு போவோம், ரிலீஸ் சம்பந்தமாக. சரிதானே? அரசாங்க சேவையில் இருக்கிற ஒரு உத்தியோகத்தர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள ஒரு பதவிக்கு விடுவிக்கப்படுதல் அல்லது
அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு விடுவிக்கப்படுதல் என்கிற 2 விதமான விடுவித்தல்கள் இருக்குது. ரிலீஸ் எடுக்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? இப்போ இங்கே அரசாங்க உத்தியோகத்தர்கள் விடுவித்தல் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். சரி, இங்கே 2 விதமாக இருக்கும். அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியில் இருந்து முறையாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். முறையாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க சேவையில இருந்து திருப்பியும் அரசாங்க சேவைக்கே போவதை பற்றி தான் இப்ப கதைக்கிறேன். அரசாங்க சேவைக்கு வெளியில போவதை பற்றி நான் சொல்ல இல்லை. சரிதானே? ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க. வா, சரி. அப்ப கவனிங்க, நாங்கள் கொஞ்சம் சில விடயங்களை கையை விட்டுட்டு தான் வெஸ்ட் டவுன் போகிறோம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பாக இருக்காது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கான யூடியூப் ஒளிப்பதிவுகளும் போட்டிருக்கிறேன். நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக உங்களுக்கு சில ஒளிப்பதிவுகளையும் தர இருக்கிறேன் இது முடிஞ்சதுக்கு பிறகு. அப்போ நீங்கள் அதை கேட்டுக்கொள்ள இயலும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்காது. நாங்கள் சிலபஸில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? இப்போ இங்கே அரசாங்க உத்தியோகத்தரை விடுவிக்கிற சம்பந்தமாக 2 விதமான விடுவிப்புகள் இருக்குது பிள்ளைகள். அதை கவனிங்க. ஒன்று, அரசாங்க சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக தன்னை விடுவிக்கும்படி கேட்கிறார். 2வது, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல். அப்ப 2 விதமான விடுவித்தல்கள் இருக்குது. அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவிக்கு நியமித்தல். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு விடுவிப்பது. 2வது, அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற ஒரு பதவிக்கு விடுவிப்பது. 2 விதமான விடுவித்தல்கள் இருக்குது. சரிதானே? அப்ப கவனிங்க. முதலாவது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள பெரிது ஒரு பதவிக்கு அல்லது வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக விடுவிக்கப்படுதல் தொடர்பான முக்கியமான விடயங்கள் என்ன என்று பார்ப்போம். முதலாவது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருப்பவர் அரசாங்க சேவையின் வேறு ஒரு பதவிக்கு நியமனம் பெற விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியில் இருந்து முறையாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு விடுவிப்பு பெறுவதற்கான வேண்டுகோள் சமர்ப்பிக்கப்படுகின்ற படிவங்களவை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதில் உள்ள பின்னிணைப்பு 12 அல்லது பின்னிணைப்பு 13. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 12 அல்லது பின்னிணைப்பு 13 பிரகாரம் தன்னுடைய நிறுவன தலைவர் திணைக்கள தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது 2வது விடயம். அரசாங்க சேவையில இருக்கிற ஒருவர் இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு போவதற்காக விடுவிப்பை கோரும் போது எப்படியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறோம். முதலாவது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிப்பவர் அரசாங்க சேவையின் வேறொரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியில் இருந்து முறையாக விடுவிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, விடுவிப்பு பெற்றுக்கொள்வதற்காக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 12 அல்லது பின்னிணைப்பு 13 இருக்கும் மாதிரிக்கு அமைவாக தனது நிறுவன தலைவர் திணைக்கள தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3வது, கீழே சொல்லப்படுகிற சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் அவரை விடுவிப்பதை நியமன அதிகாரி மறுக்கக்கூடாது என்றால் நியமன அதிகாரி மறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் நியமன அதிகாரி விடுவிப்பை மறுக்கக்கூடாது. எந்த விடுவிப்பை மறுக்கக்கூடாது? இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு போறேன்னு என்று கேட்கிற விடுவிப்பை மறுக்கக்கூடாது. சரிதானே? உத்தியோகத்தர் தற்போது வகிக்கும் பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கான முறி ஒன்று இருக்கும் இடத்து, முறி என்று சொல்றது பிள்ளைகள் பொண்ட். சரிதானே? இப்ப சில வேளைகள்ல இந்த கல்வியியல் கல்லூரியில கற்கிற பிள்ளைகள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தாங்கள் கட்டாயமாக ஆசிரியராக சேவையாற்றுவோம் என்று சொல்லி பொண்ட் சைன் பண்ணி இருப்பினோம். அதே போல இந்த பராமெடிக்கல் என்றது நர்சிங் ஸ்டாஃப் இப்படியான ஆக்களும் அந்த வகையான பொண்ட் சைன் பண்ணி இருப்பினோம். அப்படியான ஒரு முறி இருக்குமாக இருந்தால் விடுவிப்பை மறுக்கலாம். கட்டாயம் மறுக்க வேணும் இல்லை, மறுக்கலாம். சரிதானே? 2வது, அவ்வாறு எந்த விதமான பொண்டும் சைன் பண்ணி இல்லை, அவ்வாறு முறையினால் கட்டுப்படாத சந்தர்ப்பத்திலும் அவர் தற்போது வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் விடுவிப்பை மறுக்கலாம். முதலாவது முறியொன்றினால் கட்டுப்படுத்தப்பட்டால், 2வது முறியொன்றினால் கட்டுப்படுத்தப்படாத போதும் தற்போது வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக அவர் பயிற்சி பெற்றிருந்தால் அல்லது பயிற்றப்பட்டிருந்தால், 3வது குறித்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தை இழுத்து மூட வேண்டியவர். அரசாங்கத்தின் இன்னொரு பதவிக்கு அவரது சேவை கிடைக்கும் வேளையில் அவ்வாறு அவர் அந்த சேவைக்கு விடுவிக்கப்படுமாக இருந்தால் இப்போது இருக்கும் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் காணப்பட்டால் அந்த விடுவிப்பை மறுக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே கேள்விக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள பெரிதொரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக விடுவிப்பு கோரும் போது நியமன அதிகாரி அதனை மறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. உத்தியோகத்தர் அந்த பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறியொன்று இருந்தால், 2வது அவர் முறியினால் கட்டுப்படாத போதும் தற்போது வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால், 3 அரசாங்கத்தின் இன்னொரு பதவிக்கு அவருடைய சேவை கிடைக்கும் வேளையில் அவர் தற்போதைய சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்படி எழுதுவோமே, அரசாங்கத்தின் கீழ் உள்ள வேறொரு சேவைக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் தற்போது அவர் பணியாற்றும் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சந்தர்ப்பம் இருக்கும் போது, இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர நியமன அதிகாரி அவருடைய விடுவிப்பினை வேறு சந்தர்ப்பங்களில் நிராகரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலேயும் விதிவிலக்குகள் இருக்குது. இப்போது அவர் பெற்றுள்ள விசேட பயிற்சி புதிய பதவியில் சேவையாற்றுவதற்கு பயனளிப்பதாக இருந்தால் புதிய பதவியின் சேவைக்காக அவரை இப்போதைய பதவியிலிருந்து விடுவிக்கலாம். தற்போது அவர் பெற்றுள்ள சேவை என்னுடைய பயிற்சி புதிய சேவைக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவரை அப்போது விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ இந்த பகுதியை நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த தேவையில்லை. 2 விடயத்தை பார்த்து கொள்ளுங்க. அரசாங்க சேவையில் பதவியை வகிக்கிற ஒருவர் வேறு ஒரு அரசாங்க சேவைக்கு ரிலீஸ் கேட்கிறார். அது தொடர்பான முக்கியமான அம்சங்கள். முதலாவது, அவர் அப்படி போறதாக இருந்தால் முறையாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். 2வது, பின்னிணைப்பு 12 அல்லது 13 விண்ணப்பிக்க வேண்டும். தானாக கேட்டு போனாருண்டா 12. அவர் எங்க போறாரோ அந்த அமைச்சோ திணைக்களமும் அவரை கேட்டு எடுக்குமாக இருந்தா 13. அதான் வித்தியாசமா. குறித்த உத்தியோகத்தை தனது விருப்பின் பேரில் விடுவிப்பை கோருவாராக இருந்தால் 12. அரசாங்க தேவைக்காக அவர் விடுவிப்பு கோரும் போது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சோ திணைக்களமோ அவர் ரிலீஸ் பண்ணி தாரங்க ஒன்று கேட்குமாக இருந்தால் பின்னிணைப்பு 13 விண்ணப்பிக்க வேண்டும். 3வது, கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நியமன அதிகாரி விடுவிப்பை நிராகரிக்கலாம். 3 சந்தர்ப்பங்கள் பார்த்திருக்கிறீங்க.
ஏனைய சந்தர்ப்பங்களில் நிராகரிக்க கூடாது என்று எழுதினால் சரி. இந்த முக்கியமான அம்சங்கள் இவ்வளவும் சரி. அடுத்தது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி. அரசாங்க சேவை என்கிற வார்த்தை மத்திய அரசாங்கத்தில் உள்ள பதவியினை குறிக்கும். சரிதானே? மாகாண சபையை குறிக்காது. ஏனென்றா இப்போ நீங்கள் வினைத்திறமகான் தடைப்பரீட்சை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமகான் தடைப்பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்பட்ட போது மாகாண அரசு சேவையில் உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லி இருந்தது. அப்போ நீங்கள் தான் அரசாங்க சேவையில் உள்ளவர்கள். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவித்தல் இரண்டு விதமாக அமையும். ஒன்று நிரந்தரமாக விடுவிக்கப்படுதல், இரண்டாவது தற்காலிகமாக விடுவிக்கப்படுதல். அவ்வாறு விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை வேண்டும் உங்கள்கிட்ட கேட்பார். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவை. முதலாவது அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு விடுவிக்கிறது. அதுக்கு சந்தர்ப்பம் ஒன்றும் படிக்கல, தெளிவா இருக்க வேணுமா? அரசாங்க சேவையில இருக்கிறவர் இன்னும் ஒரு அரசாங்க சேவையின் பதவிக்கு விடுவிக்கப்படுதல் என்பது அந்த மூன்று சந்தர்ப்பங்கள் தவிர பொதுவாக விடுவிக்கப்படலாம். ஆனால் எவ்வாறான பதவிகளுக்கு விடுவிக்கப்படலாம் என்று நாங்கள் படிக்கிறோம். இங்க படிக்கிறோம் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவித்தல். ஒரு உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது அரசாங்கத்தின் தேவை கருதி உத்தியோகத்தர் ஒருவரை நியமிப்பு செய்யும் அதிகாரி விடுவிக்கும்படி விண்ணப்பிக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய வேண்டுகோளின் பேரிலோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்கத்தின் தேவைப்பாடு கருதியோ கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் நியமன அதிகாரியினால் விடுவிக்கப்படலாம். ஒன்று, மாகாண அரசாங்க சேவைக்கு. மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் டிஓவா இருக்கிறீங்க, மாகாணத்துக்கும் போக போறீங்க என்றால் ப்ரொவின்சியல் சர்வீஸுக்கு போறதாக இருந்தால் அது ஒரு ரிலீஸ், மாகாண அரசாங்க சேவைக்கு. இரண்டாவது, ஜனாதிபதியின் அலுவலகத்தில் உள்ள பதவிக்கு. இது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ளதாக கருத வேணும். ஜனாதிபதியின் அலுவலகத்தின் பதவி, அது நாங்கள் பார்த்த ஞாபகம் இருக்குது. நிதி ஒழுங்கு விதிகளில் அதை பற்றி கதைத்திருக்கிறோம். என்ன 53 4வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருப்பவை அரசாங்க திணைக்களங்களாக கருதப்படக்கூடாது என்று சொல்லி இருக்குது. இப்போதைக்கு அது வேணாம், நாங்கள் இங்கே நின்று கொள்வோம். சரியா? ஜனாதிபதியின் அலுவலகத்தின் பதவி ஒன்று. இலங்கை பாராளுமன்ற பதவி அணியில் உள்ள பதவிக்கு, பார்லிமெண்ட் காடரில் இருக்கிற ஏதேனும் ஒரு போஸ்ட். சரிதானே? பாராளுமன்றம் அல்லது மாகாண சபையின் மக்கள் பிரதிநிதி அல்லது ஆளுநர் ஒருவரின் பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆராய்ச்சி உத்தியோகத்தர்களாக எல்லாம் போகலாம் நீங்கள், ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ். அதே போல மாகாண சபை உறுப்பினர் ஒருவருடைய தனிப்பட்ட செயலாளராக போகலாம். சரிதானே? அவருடைய ஆராய்ச்சி உதவியாளராக ரிசர்ச் ஆஃபீஸராக எல்லாம் போகலாம். அப்படி போகிறது. அதுபோல் கவர்னருடைய ஆளணியில் மாகாண ஆளுநருடைய பதவி அணி, அவருக்கு தனியாக ஒரு காடர் இருக்கு, அந்த காடருக்கு போகிறதாக இருந்தால் அது ரிலீஸ் ஆகத்தான் கருதப்படும். பாராளுமன்றம் அல்லது மாகாண சபையின் மக்கள் பிரதிநிதிக்கோ அல்லது ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி ஒன்றுக்கு, சுயேட்சை படையில் உள்ள சேவை ஒன்றுக்கு. சுயேட்சை படை என்றது இந்த தொண்டர் படை மாதிரி நினைச்சு கொள்ளுங்களே. அதே போல ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு அல்லது அரசியல் அமைப்பினாலோ வேறு சட்டத்தினாலோ நிறுவப்பட்ட ஆணைக்குழுவில் சேவையாற்றுவதற்காக விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் அல்லது அரசியல் அமைப்பினால் வேறு சட்டங்களினால் தாவிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் சேவையாற்றுவதற்காக ரிலீஸ் கேட்கலாம். இதுதானே? உதாரணத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு போனால் அது ரிலீஸ் என்றுதான் கருதப்படும்.
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒரு பதவிக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனம் நியதி சட்ட சபைகளில் உள்ள பதவிக்கு, அரசாங்க ப்ரொஜெக்ட் அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் உள்ள பதவிக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றில் உள்ள பதவிக்கு, அரசாங்கத்தினால் 50% கூடுதலான மூலதனமிடப்பட்ட கம்பெனி ஒன்றில் பதவி வகிப்பதற்கு, அரசாங்கத்தினால் 50% மேற்பட்ட நிதி பங்களிப்பு செய்யப்பட்ட கம்பெனி ஒன்றில் பதவி வகிப்பதற்கு, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச முகவராண்மைகளில் பணிபுரிவதற்கு, யூஎன்ல வேலை செய்கிறதுக்கு, வேர்ல்ட் பேங்கில் IMFல வேலை செய்கிறதுக்கும் ரிலீஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த 12ஐயும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாடமாக்கியே வச்சிருக்க வேண்டும். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது அரசாங்க சேவையின் தேவைப்பாட்டின் அடிப்படையில் கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் நியமனம் செய்யும் அதிகாரியினால் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ விடுவிக்கப்படலாம். எவராவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது அரசாங்கத்தின் தேவைப்பாட்டின் அடிப்படையில் நியமன அதிகாரியினால் கீழ்வரும் நோக்கங்களுக்காக விடுவிக்கப்படலாம். மாகாண அரசாங்க சேவைக்கு, ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள பதவிக்கு, பாராளுமன்ற பதவி அணியில் உள்ள பதவிக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மாகாண சபை உறுப்பினர், மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் உள்ள பதவிக்கு, சுயேட்சை படையில் உள்ள சேவைக்கு, விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால அமைக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு அல்லது அரசியல் அமைப்பினாலோ வேறு சட்டங்களாலோ நிறுவப்பட்ட ஆணைக்குழுக்களில் சேவையாற்றுவதற்கு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு, அரசாங்க கூட்டு தாபனம் அல்லது நியதி சட்ட சபையில் கடமையாற்றுவதற்காக, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றில் கடமையாற்றுவதற்காக, அரசாங்கத்தினுடைய மூலதனம் 50% மேலதிகமாக உள்ள கம்பெனிகள் கடமையாற்றுவதற்கு, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச முகவராண்மைகளில் பணியாற்றுவதற்காக விடுவிக்கப்படலாம். அப்போ முதல்ல அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுவதை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நியமன அதிகாரி மறுக்கலாம்? 3 சந்தர்ப்பங்களில் மறுக்கலாம் என்று சொன்னாங்க. ஒன்று, அவர் முறி ஒன்றினால் கட்டுப்படுத்தப்பட்டால், 2வது முறி ஒன்றினால் கட்டுப்படுத்தாவிட்டாலும் சேவையாற்றுவதற்கு விசேட பயிற்சி பெற்றிருந்தால், 3வது அவரை விடுவித்தால் திணைக்களத்தின் சேவைகள் பாரதூரமான வகையில் பாதிக்கப்படும் என்ற சந்தர்ப்பத்தில். இந்த 3 சந்தர்ப்பங்களிலும் விடுவிப்பை மறுக்கலாம். அது எங்க? ஒரு அரசாங்க சேவையிலிருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு போவதற்கு. இங்க நாங்கள் பார்க்கிறோம், அரசாங்க சேவைக்கு வெளியில் செல்வதற்கு நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம். அரசாங்க சேவையிலிருந்து அதற்கு வெளியே உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்குமாறு கோரப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிராகரிக்கப்படலாம்? முறி ஒன்று இருக்கும் போது அங்க இருக்கிறத இங்கேயும் சொல்லலாம். சரிதானே? 2வது, பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்றப்பட்டிருக்கும் போது அதுவும் அங்கே இருக்கிறது. 3வது, அவர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது. 4வது, உத்தியோகத்தர் அவருடைய சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கும் போது. இப்ப இங்க கவனிங்க, உத்தியோகத்தர் சேவையில உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தாலும் அரசாங்க சேவையிலிருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு போகும்போது விடுவிக்கலாம். ஏன் மேல அது சொல்லப்பட இல்லை. அந்த 3 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கு. இங்க அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கப்படுறதாக இருந்தால் மட்டும்தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கவும். மற்றபடி கன்ஃபார்ம் பண்ணாத ஒருவர், இப்போ நீங்கள் டிஓவா இருக்கிறீங்க, நாளைக்கு அக்கௌண்டன்சி, பிளானிங் சர்வீஸ், SLAs பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டால் உங்களுக்கு
கன்ஃபர்மேஷன் வரையில் உங்களை ரிலீஸ் பண்ணிடலாது என்று சொல்லலாது. நான் இப்படி சொல்றதுன்ற நோக்கம் பல இடங்கள்ல அப்படியெல்லாம் சொல்றாங்க, விடுவிக்க இயலாது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரையலை என்று. அது கன்ஃபர்மேஷன் வரையலை என்று சொல்லக்கூடியது அவர் அரசாங்க சேவைக்கு வெளியில போறோம்னு கேட்க மட்டும்தான். அரசாங்க சேவைக்குள்ள இன்னொரு சேவைக்கு போறோம்னு கேட்கிற போது கன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க தேவையில்லையா? சரி, இங்க வருகிற உத்தியோகத்தை அவருடைய பதவியில் அல்லது சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கும் போது இபி எக்ஸாம் அல்லது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணாம இருந்தாலும் அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த திகதியில அவர் விடுவிப்பு கோரும் திகதியில் அவர் சித்தி அடைந்திருக்க வேண்டிய வினைத்திற மகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சைகளில் சித்தி அடையாமல் இருந்தால் தன்னை விடுவிக்கும்படி கோரும் திகதியில் அவர் என்னென்ன பரீட்சைகளில் சித்தி அடைந்திருக்க வேண்டுமோ, வினைத்திற மகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சை, சில பேருக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், சில பேருக்கு இபி எக்ஸாம் என்ற பெயர் இருக்குது. அப்ப அவ்வாறு இருக்கக்கூடியது சித்தி அடையாவிட்டால் அவரை விடுவிக்க இயலாது. உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கும் போது அவரை விடுவிக்க கூடாது. உத்தியோகத்தர் இங்க செய்த ஏதேனும் ஒரு முறைகேடு தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்கிற சந்தர்ப்பத்தில் அவரை விடுவிக்க கூடாது. உத்தியோகத்திற்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தால், அரசாங்கத்தோடு தொடர்புடைய விடயம் பற்றி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் இந்த வேளையிலும் அவரை விடுவிக்க கூடாது. அவருக்கு கட்டாய சேவை காலம் இருக்குமாக இருந்தால், அரசாங்கத்தில் சேவையாற்றுவதற்காக அவருக்கு சட்ட ரீதியான ஒரு உடன்படிக்கையின் கீழ் கட்டாய சேவை காலம் இருந்தால், கட்டாய சேவை காலம் முடிவடையவில்லை என்றால் அப்போது அவரை விடுவிக்க முடியாது. அரசாங்கத்திடமிருந்து பெற்ற கடன்களில் ஒரு பகுதியை அல்லது முழுமையாக அவர் செலுத்தி தீர்க்காமல் விடுவிப்பு கேட்டால் அப்போதும் மறுக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தராக அவர் இருந்தபோது அரசாங்கத்தினுடைய பிணை பொறுப்புகளில் அவர் ஈடுபட்டிருந்தால் தற்போது அந்த பிணை பொறுப்புகளில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து ஒரு தாதி பயிற்சி பெறுபவருக்கு அல்லது ஆசிரியர் பயிற்சி பெறுபவருக்கு அவர் பிணை முறையொன்று சைன் பண்ணி இருந்தால் கூட அவருடைய பிணை பொறுப்பு இருக்குது. அவர் வேறு ஆக்களை கொண்டு போய் அந்த பிணை பொறுப்புக்கு கையெழுத்து வச்சு தான் விடுவிக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே இருந்து விடுவிப்பு கோரலாம். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அரசாங்க உத்தியோகத்தராக தொழிற்பட்ட போது அரசாங்க பிணை பொறுப்புகளின் கீழ் அவர் பொறுப்பு நின்ற அனைத்து பிணை பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாவிட்டால் அவருடைய விடுவிப்பை நீங்க மறக்கல. அவர் தற்போது கடமையாற்றும் திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் உள்ளடங்குகிறதோ அந்த அமைச்சினுடைய செயலாளர் சம்மதம் தெரிவிக்காவிட்டாலும் அவரை விடுவிக்க முடியாது. அமைச்சு செயலாளரின் சம்மதம் பெறப்பட்டிருக்காத போது அவரை விடுவிக்க முடியாது. 14 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் நீங்கள் ஆக குறைஞ்சது 10 எழுதலாம், சரிதானே? அவர் திணைக்களத்தில் சேவையாற்றும் போது சேவையாற்றுவதற்கான கட்டாயமாக சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு முறை இருந்தால், அல்லது பதில் அந்த பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக அவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருந்தால், அவர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் வேலைகள் கணிசமாக வெகுவாக பாதிக்கப்படும் சந்தர்ப்பம் காணப்படும் போது, அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தால், உரிய வினைத்திறமகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சைகளில் சித்தியடையாமல் இருந்தால், உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருந்தால் அல்லது நடத்த உத்தேசித்திருந்தால், உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால், குறிப்பிட்ட காலத்துக்கு அரசாங்கத்தில் கடமையாற்றுவதற்கு கட்டுப்பட்டுள்ள கட்டாய சேவை காலம் முடிவடையாமல் இருந்தால், அவர் தற்போது கடமையாற்றும் திணைக்களத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் கடமைகள் பிரச்சனைக்குரிய நிலைமை அடையும் என்று தெளிவாக தெரியும் போது
அரசாங்கத்திடமிருந்து பெற்ற கடனில் ஒரு பகுதியை செலுத்தி தீர்க்காமல் இருந்தால், அரசாங்க உத்தியோகத்தராக செயற்பட்ட போது அவர் மூன்றாம் தரப்பினருக்கு வழங்கிய பிணை பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிக்காவிட்டால், அவர் சேவையாற்றுகின்ற திணைக்களத்துக்குரிய அமைச்சின் செயலாளர் அவரை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காவிட்டால், அந்த உத்தியோகத்தருடைய விடுவிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் அல்லது மறுக்கப்படலாம். இந்த சந்தர்ப்பங்களில் அவருடைய விடுவிப்பு நிராகரிக்கப்படலாம் அல்லது மறுக்கப்படலாம். இது அரசாங்க சேவைக்கு வெளியில் போகிறது. அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவைக்கு போகிறதாக இருந்தால் இது தேவையில்லை. 3 விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொல்லப்பட்ட 3 விடயங்கள், அவருக்கு ஒரு பிணை பொறுப்பு ஒன்று இருந்தால், 2வது தற்போது இருக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கென விசேடமாக அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால், 3வது அவர் விடுவிக்கப்பட்டால் அரசாங்க சேவை வெகுவாக பாதிக்கப்படும் என்று தெரிய வருகிற போது இங்கே 14 சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்குது. தயவு செய்து திருப்பி எடுப்பா பார்த்து கொள்ளுங்கள். இந்த டாக்குமெண்ட் ஏற்கனவே உங்களோட பகிர்ந்திருக்கிறோம், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நான் பகிர்ந்து விடுகிறேன். சரிதானே? சரி, இதுக்கு மேலே நாங்கள் புதிய ஒரு பகுதிக்கு போவோம். உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும் என்று சொல்லி கேட்பார். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய விடுவிப்பு முடிவடைகிற சந்தர்ப்பங்கள் அவை. அவர் ரிலீஸ் முடிஞ்சு திருப்பி எப்போ அவர் வருவார்? 3 சந்தர்ப்பம் இருக்கு. சரிதானே? ஒன்று காலம் முடிஞ்சால், 2வது நிறுவனம் முடிஞ்சு போனால், 3வது இனிமேலும் அவர் அந்த நிறுவனத்துக்கு தேவையில்லை என்றால். 3 சந்தர்ப்பங்கள். என்னென்ன சந்தர்ப்பங்கள் சொல்லுகிறோம்? ஒன்று, அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடையும் போது. எவ்வளவு காலத்துக்கு என்று சொல்லி விடுவிச்சீங்களோ அந்த காலம் முடிஞ்சால். 2வது, அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை மேலும் தேவைப்படாத அல்லது மேலும் அவசியமற்றது என நிறுவனம் அறிவிக்கும் போது. 3, அவர் எந்த நிறுவனத்துக்கு விடுவிக்கப்பட்டாரோ அந்த நிறுவனம் மூடப்படும் போது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படுவது முடிவுறுத்தப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் அவை. கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர் அவருடைய முன்னைய சேவைக்கு அல்லது பதவிக்கு மீள அழைக்க வேண்டியது நியமனம் செய்யும் அதிகாரியின் பொறுப்பாக இருக்கும். 1, விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடையும் போது. நியமன அதிகாரி விடுவித்திருப்பார் எவ்வளவு காலத்துக்கு சொல்லி, அப்படி விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடையும் போது. 2வது, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை இனிமேலும் அவசியமில்லை என்று கருதுகிற போது அவருடைய விடுவிப்பு முடிஞ்சிடும், பழைய வேலைக்கு திரும்பி வரணும். 3வது, அந்த உத்தியோகத்தர் எந்த நிறுவனத்துக்கு விடுவிக்கப்பட்டாரோ அந்த நிறுவனம் மூடப்படும் போது. விடுவிப்பு முடிவடையும் போது உத்தியோகத்தர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? முன்னைய சேவைக்கு அல்லது பதவிக்கு திரும்புதல் வேண்டும். அவ்வாறு அவரை மீள அழைப்பது நியமன அதிகாரியின் பொறுப்பு. 3 சந்தர்ப்பங்களில் விடுவித்தல் என்பது செயல் வலுப்பெறாமல் முடிவடைந்து விடும். சரிதானே? சரி, அடுத்தது முக்கியமான விடயம். இல்லை, அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களை மீள சேவைக்கு அமர்த்துவது. உங்களுக்கு தெரியும், அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவ்வாறே அரசாங்க சேவையிலிருந்து முறைப்படி கேட்டு விலகியவர்கள் ஆகியவர்களை அரசாங்க சேவையில் திரும்பவும் அமர்த்துவதற்கான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் உண்டு.
நீங்கள் நியமனங்கள் என்பதற்குள்ள 5 வகையானது பார்த்தீர்கள். இந்த 5வது வகை அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அல்லது அரசாங்க சேவையில் இருந்து முறைப்படி கேட்டு விலகிய ஒருவர் மீண்டும் அரசாங்க சேவைக்கு அமர்த்தப்படுதல். இந்த நியமனம் யார் மட்டும் செய்யலாம்? அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டும்தான் இந்த நியமனத்தை செய்யலாம். ஏனையவர்கள் அதை செய்ய முடியாது. சரிதானே? கட்டாய ஓய்வு பெற்ற ஒருவர், அதாவது கட்டாய ஓய்வு பெறும் வயதின் பின் ஒருவர் சேவைக்கு வருவதாக இருந்தால் ஒப்பந்த அடிப்படையில் தான் கடமையாற்ற வேண்டும். கட்டாய ஓய்வு பெறும் வயது என்பது 60 வயது. 60 வயதுக்கு பின்பாக ஒருவர் ஓய்வு பெறுவாராக இருந்தால், கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மீண்டும் அரச சேவைக்கு சேர்க்கப்படுவதாக இருந்தால் எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும்? ஒப்பந்த அடிப்படையில் மாத்திரமே மீள சேவைக்கு அமர்த்த முடியும். சரிதானே? இப்ப இதெல்லாம் பெஸ்பாட் கேள்வியா சாதாரணமாக கேட்பாங்க. கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைந்து சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை மீள அரசாங்க சேவைக்கு அமர்த்துவது தொடர்பாக சரியான கூற்று எது? அல்லது அரசாங்க சேவைக்கு அமர்த்துவது தொடர்பாக எவ்வாறான நியமனம் ஒன்றை வழங்க முடியும்? அவரை ஒப்பந்த அடிப்படையில் மாத்திரமே மீள சேவைக்கு அமர்த்த முடியும். நியமனம் ஒரு தடவையில் 1 வருட காலத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். ஒரு தடவையில 1 வருஷத்துக்கு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட வேண்டும். 1 வருடத்துக்கு 1 தடவை அல்லது 1 தடவையில் 1 வருடம் என்று சொல்லி மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது கவனியுங்க பிள்ளைகள், இந்த 192வது உறுப்புரை மிகவும் முக்கியமானது. அரசாங்க சேவையில் மீள சேவைக்கு அமர்த்தப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் யார்? இங்க 2 விஷயம் இருக்குது. 5வது அத்தியாயத்தில் படித்த நீங்கள் அரசாங்க சேவைக்கு அமர்த்தப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இங்க படிக்கிறது அரசாங்க சேவையில் மீள சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர்கள். மீள சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர்கள் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இங்க 4 விதமாக சொல்லப்படும். அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் ஓய்வு பெறுவதற்கான சம்மதத்தோடு ஓய்வு பெற்றவர்கள் திரும்ப அமர்த்த முடியாது. அரசாங்க கொள்கை தீர்மானத்தின் பேரில் ஓய்வு பெற்றவர்கள், அரசாங்க கொள்கை தீர்மானத்தில் ஓய்வு பெறுகிறேன்னா, முந்தி ஒரு சுற்று நிறுவனம் இருந்தது. 20 வருஷம் சேவை காலம் முடிஞ்சால் அதை விரும்பினா ஓய்வு பெற்று போகலாம். அவர்களுடைய மிஞ்சின சேவை காலம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஒரு பணத்தொகை வழங்கப்படும். அப்படி காசு எடுத்துக்கொண்டு பென்ஷனில் போயிட்டு கொஞ்ச நாளையால திரும்பி அரசாங்க சேவைக்கு வரப்போறோம்னு வரையிலாங்க. அதான் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்தோடு இளைப்பாறிய ஒருவர். 2வது, பென்ஷன்ல போறதுக்கு முதல் 3 வருஷத்துக்குள்ள தாவன விதிக்கோவையின் 2வது அத்தியாயத்தில் இருக்கிற 2வது பிரிவு 48வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாம் அட்டவணையில் உள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டிக்கப்பட்டது. முதலாம் அட்டவணையில் 16 குற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் 48ஆம் அத்தியாயம் படிப்போம். அந்த குற்றங்களில் ஏதாவது ஒரு குற்றத்துக்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டு பென்ஷன்ல போன டேட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற 3 வருஷத்துக்குள்ள, அதுக்கு முதல்ல பரவாயில்லை. சரிதானே? ஓய்வு பெறுவதற்கு நேர் முன்னுள்ள 3 வருட காலப்பகுதிக்குள் என்பதாக இருந்தால் சரி. அவர் தாவன விதிக்கோவையின் 2வது தொகுதியில் உள்ள முதலாம் அட்டவணையில் காட்டப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் அரசாங்க சேவையில மீள நியமனம் பெற முடியாது. 3 வருஷங்கள் என்பது கவனமா இருக்கும். ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் இழைப்பாற்றப்பட்டவர்கள்,
இந்த ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12வது பிரிவின் கீழ் இழைப்பாற்றப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தொடர்பாக ஏதோ நடவடிக்கைகள் இருக்கு, விசாரணைகள் முடிவடையில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அவரை 12வது பிரிவின் கீழே ஓய்வு பெற செய்வார்கள். அதாவது அவருக்குரிய கொடுப்பனவுகளை வழங்காமல் ஓய்வு பெற செய்தல். பின்னர் அந்த விடயம் முடிவடைந்த பிறகு அவருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படும். ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள். 4வது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அரசாங்க சேவைக்கு நியமனம் பெற தகுதியற்றவர்கள். அவர்கள் மீள் நியமனமும் பெறுகிறார். யாரு? கடன் தீர்க்க வகையற்றவர், இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்தவர், அரசாங்கத்துக்கு எதிரான குற்றவியல் தவறொன்றுக்காக குற்றவாளியாக காணப்பட்டவர், குற்றவியல் தவறொன்றுக்காக குற்றவாளியாக காணப்பட்டவர். 5வது கொஞ்சம் பெரிய விஷயமா பார்த்த நாங்கள் என்ன, கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காட்டு விசாரணையின் பேரில் கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், சேவை நீக்கம் செய்யப்பட்டவர், சேவை நீக்கத்துக்கு பதிலாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், வினக்கிரம இன்மை காரணமாக சேவை முடிவுறுத்தப்பட்டவர் அல்லது கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர் போன்றவர்கள் இருக்கிறார். என்ன அப்போ இந்த பகுதியை நீங்கள் 5வது அத்தியாயத்தை தனியாக ஒரு திருப்பி படித்து கொள்ள வேணும். அவர்களும் பெற மாட்டார்கள். இங்கே 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதல்ல, மீள நியமிப்பதற்கு தகுதியற்றவர்கள். சேவையில் இருந்து போனவே ஆறார் திரும்பி வருகிறார். 5வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிற 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது அரசாங்க சேவைக்கு வர முடியாது. இவர்கள் அரசாங்க சேவையில் இருந்தவே போயிட்டு திரும்பி வருகிறார். முதலாவது, அரசாங்க கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையில் ஓய்வு பெற்று போனவர்கள் திரும்பி வருகிறாது. அடுத்தது, ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருடங்களில் 1ஆம் அட்டவணையின் உள்ள குற்றம் ஒன்று குற்றவாளியாக காணப்பட்டவர் வர முடியாது. 3வது, ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் ஓய்வு பெற்றவர். 4வது, 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்டுள்ள அரசாங்க சேவைக்கு சேர்ப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற 4 வகையான ஆக்களும் அரசாங்க சேவையில் மீள் நியமனம் பெற முடியாது. மீள் நியமனம் பெறுபவருக்கான நியமன கடிதம் வழங்கப்படுகின்ற மாதிரி பின்னிணைப்பு 4, கண்ட்ராக்ட் பேசிஸில் வரவருக்கு பின்னிணைப்பு 4, நிரந்தர நியமனம் பெறுபவருக்கு பின்னிணைப்பு 3. பின்னிணைப்பு 1 சேவை பிரமாண குறிப்பு, பின்னிணைப்பு 2 ஆட்சேர்ப்பு திட்டம், பின்னிணைப்பு 3 நிரந்தர சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கான நியமன கடிதம், பின்னிணைப்பு 4 ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுபவருக்கான நியமன கடிதம். சரியா? இப்படியே ஒவ்வொன்றா இருக்குது. நீங்கள் பின்னிணைப்புகள் இருக்க தட்டி பார்த்து கொள்ளும். பிறகு இப்போதைக்கு அரசாங்க சேவையிலிருந்து நீங்கியவர்கள் மீள சேவைக்கு அமர்த்தப்பட முடியாத சந்தர்ப்பங்கள் எவை என்று சொல்லி பார்த்துட்டு சரிதானே. அடுத்தது, ஒருத்தர் மெடிக்கல் பர்பஸில் போகிறார் பென்ஷனில். இதே முறைக்காக கவனித்து கொள்ளுங்க. முக்கியமான விடையை நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெற்ற ஒருவரை மீள அரசாங்க சேவைக்கு நியமிப்பது தொடர்பான நிபந்தனைகள் எவை என்று பார்த்தோம். அரசாங்க சேவையில் இருக்கிறார், அவருக்கு ஒரு மெடிக்கல் பர்பஸுக்காக அவரை பென்ஷனில் அனுப்ப சொல்லிட்டாங்க. பென்ஷனில் போயிட்டார், அவரை திருப்பி எடுக்கலாமா என்று பார்ப்போம். மருத்துவ காரணங்களின் பேரில் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மீளவும் அரசாங்க சேவையில் நியமிக்கப்படுவதாக இருந்தால் கீழ்வரும் நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவது, அவர் ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து 1 வருடமாவது கடந்திருக்க வேண்டும்.
ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் திரும்பி வரலாம் என்றால் அவர் மெடிக்கல் கண்டம் பண்ணி போனதில் பிரயோசனம் இல்லை, அந்த டாக்டர்ஸுக்கு வேலை தெரியாதுன்னா கருத்து. அப்போது ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து 1 வருடம் கடந்திருக்க வேணும். அவர் 55 வயதை கடக்காதவராக இருக்க வேணும். அதாவது ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாதவராக இருக்க வேண்டும். ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து ஆக குறைந்தது 1 வருடமாவது சென்றிருக்க வேண்டும். இரண்டாவது, மீள நியமிக்கப்படும் போது அவர் ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேண்டும். 55 வயது கடந்திருக்க கூடாது. மூன்றாவது, உரிய பதவிக்கான கடமைகளை புரிவதற்கு அவர் உடல் உள ரீதியாக உறுதியானவர் அல்லது தகுதியானவர் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் போர்ட் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்க வேண்டும். மருத்துவ சபை சான்றுபடுத்தி இருக்க வேண்டும். நான்காவது, 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 தகமை இனங்களை கொண்டிருக்க கூடாது. 2 அல்லது 4 தகமை இனம் என்றால் என்ன? ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருடங்களில் தாவன விதிக்கோவையின் 2வது தொகுதியின் 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கு தண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. 4வது என்ன சொல்லி இருக்குது? 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்டுள்ள நியமனம் பெறுவதற்கு தகமையற்ற ஒருவர் என்பதாகவும் அவர் இருக்கக்கூடாது. இதை நாங்கள் அப்படியே எழுதினாலும் பரவாயில்லை. ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருட காலப்பகுதியில் 1ஆம் அட்டவணையின் கீழான குற்றம் ஒன்றுக்கு தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது. அது 192ஆம் பிரிவின் 2வது உபபிரிவு. அதுபோல அரசாங்க சேவைக்கு தகுதியற்ற ஒருவராக 5வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க கூடாது. அதைத்தான் எழுதியிருக்காங்க. 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமை அற்றவராக இருக்கக்கூடாது. 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4வது கீழ் தகமையற்றவராக இருக்கக்கூடாது. உரிய பதவியின் கடமைகளை செய்வதற்கு உடலுள ரீதியாக அவர் திருப்தியானவர், தகுதியானவர் என மருத்துவ சபை பரிந்துரைத்திருக்க வேண்டும். ஓய்வு பெறும் வயதிலேயே தாண்டி இருக்கக்கூடாது. 55 வயதை கடந்திருக்கக்கூடாது. அவர் ஓய்வு பெற்று ஆக குறைந்தது 1 வருடமாவது கடந்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் ஒருவர் மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்றிருந்தாலும் அவரை மீள சேவைக்கு அமர்த்தலாம். அவ்வாறு சேவைக்கு அமர்த்தும் போது அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படுகிற ஓய்வூதியம் வழங்கப்படாமல் உரை நிலையில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அதாவது கொடுப்பனவு செய்யப்படாமல் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேணும். பின்னர் அவர் இந்த வேலையை விட்ட உடனே அதை நிறுத்தி வைத்த ஓய்வூதியத்தை அவருக்கு கொடுக்குறார். சரியா? அப்போ இங்கே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயங்கள் கொஞ்சம் கடினமானவை தான். ஆனால் அதிக அளவில் உங்களுக்கு இந்த பகுதிக்குள்ள பல தடவைகள் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. சரிதானே? அப்போ அரசாங்க சேவையில் நியமிக்கப்பட்ட ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்துவதற்கான நிபந்தனைகள் இந்த 4 பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது இல்லை என்றால் 4ல் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டாலும் அவர் அரசாங்க சேவைக்கு அமர்த்துவதற்கு தகுதியற்றவர். மீள அமர்த்துவதற்கு அமர்த்துவதற்கல்ல, மீள அமர்த்துவதற்கு தகுதியற்றவர். அரசாங்க சேவையில் அமர்த்துவதற்கு தகுதியற்றதை பற்றி நீங்கள் 5வது அத்தியாயத்தில் ஒரே ஒரு ஆர்டிக்கல்லாம் இருக்குது, அதை வடிவாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? மற்றது மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெற்றவரை மீள சேர்க்கிறதுக்கு என்ன நிபந்தனைகள் என்று சொல்லி பார்த்தாச்சு. இந்த அளவோடு நிறுத்தி வச்சுக்கொள்வோம். கொஞ்சம் கடினமான கலந்துரையாடலாக எனக்கு தென்படுது. ஓரளவுக்கு நீங்கள் இதில் மேலும் தெளிவு பெறுவதற்காக யூடியூப்பில் இருக்கிற இந்த காணொலிகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகளில் பின்னுக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்குது. இடமாற்றம் தொடர்பாக இருக்குது, பதவி பரிதாக்கல் தொடர்பாக இருக்கிறது, மேன்முறையீடு செய்வது தொடர்பான விடயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் அதிக அளவில் கேள்விகளை கொண்டு வருகிற பகுதிகள். நாளைக்கு நான் ஓரளவுக்கு இதில் இருக்கிற முக்கியமான விடயங்களை பார்த்து முதற்கட்டமாக இதை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கிறேன். தொடர்ந்து
நாங்கள் படிக்க அவகாசம் கிடைச்சா 2வது சுற்று பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் அந்த காணொளிகளை கற்பதை தவிர்க்க வேண்டும். இப்போ உங்களுக்காக ஒளிப்பதிவை நிறுத்தி கொண்டு மெக்க தருகிறேன். ஏதேனும் கேட்க இருந்தால் கேட்கலாம்.